அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் அனுராதபுரம் மாவட்டம் காரகஸ்தீலிய பிரதேச சபை உட்பட்ட தகனக்கவலில் ஒரு கிராமத்திலிருந்து பேசுகிறேன். நான் தகனக்கவ கிராமத்தினுடைய ஜனாசா நலன்புரி சங்கத்தினுடைய செயலாளர். என்னுடைய ஜனாசா நலன்புரி சங்கத்தினுடைய பெயர் அல்முமினூன் ஜனாசா நலன்புரி சங்கம். அந்த விஷயங்களை இன்றைக்கு காரணம் என்னன்னு சொன்னால், என்னுடைய ஜனாசா சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வேலை திட்டம், என்னுடைய ஊர் மையவாடி சுற்றி இருக்கக்கூடிய அந்த வேலியினுடைய அமைப்பு இந்த காலத்துக்கு முன்னர் அளிக்கப்பட்ட அந்த வேலி தான் ஒரு காலமாக அந்த மையவாடியை பாதுகாத்துக் கொண்டு இருந்தது. தற்போது அதனுடைய நிலைமை ரொம்பவும் மோசமானதாக பழுதடைந்து காணப்படுகிறது. கொங்கிரீட் கட்டைகள் போட்டு கம்பி அளிக்கப்பட்ட அந்த வேலி கொங்கிரீட் கட்டைகள் எல்லாமே அதனுடைய அந்த உறுதித்தன்மை இழந்து துண்டாக உடையக்கூடிய அமைப்பிலே காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, கம்பிகளும் துருப்பிடித்து ஆங்காங்கே அறந்து போயிருக்கின்றன. இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் மாடுகள், யானை இந்த மாதிரியான விலங்குகளுடைய அசம்பாவிதங்கள் என்னுடைய ஒரு மையவாடிகள் அதிகமாக அடிக்கடி அமைச்சு கொண்டு தான் இருக்கின்றன. இந்த அடிப்படையில் புதிதாக நியமிக்கப்பட்ட ஜனாசா சங்க உறுப்பினர்களாகிய நாங்கள் ஒன்று போய் பேசிய கூட்டத்தில் நான் முடிவு செஞ்சிருந்தோம், இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய ஊர் மக்கள் மற்றும் நலன் விரும்பிகள் தான தர்மங்கள் செய்வதில் விருப்பமுடையாக்கள், அல்லாவுக்காக தூய்மையான எண்ணத்தோட நல்ல பல காரியங்கள் செய்யக்கூடிய விசுவாசிகள் அனைவரையும் இந்த புனிதமான வேலைக்காக ஒன்று திரட்டி ஒன்று சேர்த்து அனைவருடைய ஒத்துழைப்புகளையும் பெற்றுக்கொண்டு இந்த மகத்தான பணியை செய்வதற்கு நாங்கள் முடிவு பண்ணி அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றோம். அந்த வகையில் எங்களுடைய ஊர் மையவாடியை சுற்றி நாங்கள் ஒரு மதில் அமைப்பு உருவாக்குவதற்காக பாடுபட்டு வருகின்றோம். அந்த வகையில் எங்களுடைய ஜனாசா சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் மட்டுமல்ல, எங்களுடைய ஊர் மக்கள் மற்றும் ஊரை சேராத வெளியில் இருக்கக்கூடிய தனவான்கள், தர்மகர்த்தாக்கள் அனைவருடைய உதவிகளை பெற்றுக்கொண்டு இந்த வேலை செய்வதற்கான முயற்சிகளை நாங்கள் எடுத்து வருகின்றோம். அந்த வகையிலே உங்களால் முடிந்த உதவிகளை அது சதகத்துல் ஜாரியாவினுடைய பங்களிப்பாக உங்களுடைய ஜென்மத்துக்கும் உங்களுடைய சந்ததிகளுக்கும் உலகத்தில் வாழும் காலத்திலும் உலகத்தை விட்டு மறைந்து அவருடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கூடிய காலத்திலும் இந்த மகத்தான பணிக்காக உதவி ஒத்துழைப்பு வழங்கின அனைவருக்காகவும் எங்கள் ஜனாசா சங்க உறுப்பினர்கள் சார்பாகவும் மற்றும் எங்களுடைய ஊர் மக்கள் சார்பாகவும் அனைவருமே நாங்கள் உங்களுக்காக துவாக்களை செய்வதற்காக காத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிந்த உதவிகளை கொண்டு எங்களுடைய இந்த வேலைக்கு உதவுமாறு மிகவும் தயவாகவும் பணிவாகவும் கேட்டுக்கொள்கின்றோம். இப்படிக்கு இன்னும் உள்ள விசுவாசம் உள்ள அல்முமினூன் ஜனாசா நலன்புரி சங்கத்தினுடைய செயலாளர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹுசைன் ரசாத் ஜனாசா ஃபவுண்டேஷன் அமைப்புக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லிக்கொள்கிறேன். என்னென்னு சொன்னால், ஹுசைன் போல்ட் ஹாஜியார் அவர்களினால் கொண்டு நடத்தப்படக்கூடிய இந்த ஜனாசா ஃபவுண்டேஷன் நலன்புரி அமைப்பு நிறுவனத்தின் மூலமாக எங்களினுடைய ஊர், அதாவது அனுராதபுரம் மாவட்டத்திலே காரகஸ்தீலிய பிரதேச சபை செயலகத்துக்கு உட்பட்ட தகனக்கவை என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமம் இருக்கின்றது. இந்த கிராமத்திலே அன்னளவாக 250-300 இடைப்பட்ட குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர். எங்களுடைய ஊர் மையவாடி மிகவும் பழுதடைந்த நிலைமையில், அதாவது மையவாடியினுடைய வேலியாக இருக்கக்கூடிய அந்த கொங்கிரீட் கட்டைகளும் கம்பி வேலியும் மிகவும் துருப்பிடித்து உடைந்து காணப்படக்கூடிய நிலைமையில் காணப்படுகின்றது. இதனால் எங்களுடைய ஜனாசா சங்கத்தினாலும் ஊர் மக்களினாலும் இதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த வகையில் இந்த ஜனாசா நலன்புரி அமைப்பினாலையும் ஹுசைன் போல்ட் ஹாஜியார் அவர்களை நாங்கள் அல்லாவுக்காக நியமாக பணிவாக கேட்டுக்கொள்ளக்கூடிய விடயம், உங்களால் முடிந்த தான தர்மத்தை இந்த மகத்தான காரியத்திற்காக தந்துதவுமாறு எல்லாம் வல்ல அல்லாஹ்வை உரத்தன் கொண்டு உங்களிடம் வேண்டிக் கொள்கிறோம். மேலும் இந்த புனிதமான வேலை திட்டத்திற்கு உதவ முன் வருபவர்களுக்கு MRM ஹுசைன் கமர்ஷியல் வங்கி பஞ்சிகாவத்து கிளை கணக்கிலக்கம் 8006489181. தயவு செய்து உங்கள் பற்றுச்சீட்டுகளை எமக்கு அனுப்பி வைக்கவும். இச்செய்தியை உங்களுக்கு வழங்குவது ஹுசைன் ரஷாத் ஜனாசா ஃபவுண்டேஷன் HRG.